Hello everyone, welcome back. Hope you are doing good. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெய்லி ருட்டீன் பார்க்க போகிறோங்க. அதாவது தினசரி வழக்கம் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோமோ அந்த ஆக்டிவிட்டீஸை நம்ம ஒரு சென்டென்ஸ் வச்சு இங்கிலீஷில் நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி நாம் 15 சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். இந்த 15 சென்டென்சஸுமே ஸ்கூல் படிக்கிற சில்ட்ரன்ஸுக்கும் சரி, இல்லை இப்போ தான் நீங்கள் பிகினர்ஸ், இப்போ தான் நீங்கள் இங்கிலீஷ் பழக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஐ வில் கிவ் யூ ஜஸ்ட் அ ஸ்மால் ஹிண்ட். அது என்னென்னா, நம்ம டெய்லி ரொட்டீன் நம்ம பேசும்போது, ரொட்டீன் அப்படின்னு என்ன, நம்ம ரிப்பீட்டடாக ஒரு ஆக்டிவிட்டி, டெய்லி ஆக்டிவிட்டி நம்ம செஞ்சிட்ருப்போம் இல்லைங்க, அந்த ஆக்டிவிட்டி பற்றி நம்ம பேசும்போது எப்போவுமே நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுங்க. நம்ம பாஸ்ட் டென்ஸோ இல்லை ஃப்யூச்சர் டென்ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்னு பாருங்கள், ஐ கெட் அப் யூஷுவலி அட் 6 AM. நான் பொதுவாக 6 மணிக்கு நான் எழுந்திருப்பேன் அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட்டுன்னு பாருங்கள், ஐ ப்ரஷ் மை டீத் அண்ட் வாஷ் மை ஃபேஸ். நான் ப்ரஷ் பண்ணி நான் ஃபேஸை வாஷ் பண்ணுவேன் அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்கள், ஐ ஹாவ் லைட் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் கோ டு ஸ்கூல் அட் 7 AM. நான் ஹெவியாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம நான் ஒரு லைட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நான் 7 o'clock நான் ஸ்கூலுக்கு போவேன் அப்படிங்கிற அர்த்தங்க. இங்கே நான் ஸ்கூல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆஃபீஸ் கோயர்ஸாக இருந்தால் நீங்கள் ஆஃபீஸ் அப்படின்னு போட்டும் நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வாங்க நம்ம ஃபோர்த் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஐ ஸ்பெண்ட் 6 hours இன் ஸ்கூல். நான் ஸ்கூலில் நான் 6 hours நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட்டுன்னு பாருங்கள், ஐ ரிட்டர்ன் ஃப்ரம் ஸ்கூல் அட் 2 PM. நான் ஸ்கூல்லேருந்து 2 மணிக்கு நான் திரும்பி வருவேன் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, இப்போ ஸ்கூல்லேருந்து நான் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், ஐ சேஞ்ச் மை ட்ரெஸ் அண்ட் ஹாவ் மை லஞ்ச். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி நான் லஞ்ச் சாப்பிடுவேன் அப்படிங்கிற அர்த்தங்க. அடுத்து என்ன பண்ணுவேன், ஐ வாட்ச் டிவி ஃபார் சம்டைம்ஸ். நான் கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பேன். அதுக்கு அடுத்தது ஐ டேக் ரெஸ்ட் ஃபார் அ வைல். நான் கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், ஐ கோ ஃபார் டியூஷன் இன் த ஈவினிங். நான் ஈவினிங் டியூஷனுக்கு போகிறேன் அப்படிங்கிற அர்த்தங்க. அண்ட் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், ஐ ரிட்டர்ன் ஃப்ரம் டியூஷன் அட் 6:30. நான் 6:30க்கு நான் டியூஷன்லேருந்து திரும்பி வீட்டுக்கு வருவேன் அப்படிங்கிற அர்த்தங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் டியூஷன்லேருந்து வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஐ ஸ்பெண்ட் சம் டைம் எய்தர் வித் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், அப்படி இல்லாட்டி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற அர்த்தங்க. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், ஐ ஸ்டடி ஃபார் 2 hours அட் நைட். நான் நைட்டில் 2 hours நான் படிப்பேன் அப்படிங்கிற அர்த்தம். நான் படித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், ஐ ஹாவ் மை டின்னர் அட் 9. நான் 9 o'clock நான் டின்னர் சாப்பிடுவேன் அப்படிங்கிற அர்த்தம். டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், ஐ வாட்ச் டிவி ஃபார் an hour. நான் ஒரு 1 hourக்கு நான் டிவி பார்ப்பேன் அப்படிங்கிற அர்த்தங்க. டிவி பார்த்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், ஐ கோ டு பெட் அட் 11 o'clock நான் பெட்டுக்கு போய் தூங்கிடுவேன் அப்படிங்கிற அர்த்தங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த 15 சென்டென்சஸுமே உங்கள் டெய்லி ரொட்டீன் பற்றி பேச யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. இப்போது உங்களுக்கு ஒரு ஸ்போக்கன் எக்ஸசைஸ் வேணும் அப்படின்னா நான் ஒரு எக்ஸசைஸ் தரேங்க. வாட் இஸ் யுவர் சண்டே ரொட்டீன்? சண்டேஸில் நீங்கள் உங்களோட ஆக்டிவிட்டி என்னவா இருக்கும், நீங்கள் என்னென்ன ரொட்டீன் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசிக்கோங்க. அண்ட் தட் இஸ் ஆல் ஃபார் டுடே. இன்றைக்கி இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங்.